கடந்த வார இறுதியில் ஈரானுக்கு மேல் சுட்டு வீழ்த்தப்பட்ட 2 அமெரிக்க விமானப்படை வீரர்களை மீட்பு நடவடிக்கையின் வெற்றியை நிர்வாகம் கொண்டாடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்திப்பில் தற்போது இடம்பெற்று வருகிறது. இதுபோன்ற பணிகள் பொதுவாக மேற்கொள்ளப்படுவதில்லை. பெரும் திறமையாளர்கள் ஈடுபட்டிருந்தனர், ஆனால் தங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் கிடைத்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்கது என வர்ணிக்கும் ட்ரம்ப், அமெரிக்க ராணுவத்தில் நாங்கள் எந்தவொரு அமெரிக்கர்களையும் கைவிடுவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் ஈரானை தீய நாடு என்று அழைப்பதோடு, முன்னதாக சமூக ஊடகங்களில் தான் பதிவிட்டிருந்த அந்த நாட்டின் குடியுரிமை உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஒரே இரவில் நாடு முழுவதையும் முடக்கிவிட முடியும். அந்த இரவு நாளையாக இருந்தால் ஈரானுக்கு அதுதான் இறுதிக்கட்டமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணி குறித்து பேசிய ஜனாதிபதி, சிக்கி தவித்த விமானப்படை வீரரை வீட்டுக்கு அழைத்து வர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்யுமாறு அமெரிக்க ஆயுதப்படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.